நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தாய் திரு அவை திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. சிலுவை வழியாகவே கடவுள் இந்த உலகை மீட்டெடுத்தார். வெறும் சிலுவை அல்ல, அந்த சிலுவையில் நமக்காக ஏறி நின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவைக்கு ஒரு மகிமையின் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் அந்த சிலுவையை தாங்கி வாழுகிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இன்று திருப்பாடல் 78 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ வானவியல் சாஸ்திர நிபுணர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பது கடவுள் இல்லை, கடவுளை நாங்கள் நம்புவதில்லை என்றெல்லாம் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய எண்ணங்களை முன்வைத்து பார்க்கிற பொழுது ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மால் சிந்திக்கக்கூட முடியாத பலவீனர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதிப்போம். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன் என்கிற வார்த்தை நீதிமொழிகளோடு கூட, ஞானத்தினுடைய வார்த்தைகளோடு கூட ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை, இறைவார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அவர் நமக்கு உணர்த்துகிற அற்புதங்களை உணர்ந்த பிள்ளைகளாக, திருப்பாடல்கள் வழியாக நம்மோடு பேசுகிற அந்த தெய்வத்திற்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் மாட்சியையும் எடுத்து வைத்து பாடி துதிப்போம். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்.
கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இதோ அநேகர் கடவுளை புறக்கணிக்கும் வேளையில் நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு கற்பாறை, நமக்கு அரணாக இருக்கிறார் என்பதையும் அறிந்தவர்களாக அவரை துதித்து பாடுவோம். அவர் உண்மையிலே நம்மை பாதுகாக்கிற அரணும் கோட்டையுமானவர். ஆகவே அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவர். உணர்ந்து பாடி துதிப்போம். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரன்புக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னித்தவரே, எங்களை அழித்து விடாமல் மீண்டும் மீண்டுமாக எங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய பேரிரக்கம் இந்த நாளில் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. முதல் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய இரக்கமும் நிறைவும் நிறைவாக பெற்று அவர்களும் சான்று பகர்வார்களாக. இயேசுவின் வல்ல நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.